Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். If a car at rest accelerate uniformly to a speed of இவ்வளோ in 20 seconds, அப்போ distance covered எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நல்லா பாருங்கள், நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணுறோம்னா இல்லை ஆக்சிலரேஷனுங்கிற டேர்ம் இருக்கும். அப்போ நல்லா பாருங்கள், நம்மள்ட்ட இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து எவ்வளோ 144 into 5/18. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் நல்லா பாரு 144 12 into 12 எழுதலாமா? 12 into 12 144. இப்போ பாரு, இது 2 times, இது 3 times கேன்சல், இது 1 time, இது 4 time, ஸோ 8 சரியா, 1040 meter/second. இப்போ நீங்கள் தப்பான ஃபார்முலா கிடையாது, அதாவது டைம் கன்சியூம் அதிகமாகும். அப்போ நல்லா பாருங்க, உனக்கு யூ தெரியும், வி தெரியும், இது தெரியும், என்கிட்ட எஸ் கேட்குறாங்க. நீ ரெண்டாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, மூணாவது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலும் சரி. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன சார்? எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ AT². மூணாவது ஈக்குவேஷன் என்ன சார்? எஸ் இஸ் ஈக்குவல் டு V² - U²/2a. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எனக்கு ஏ தெரியாது. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏவை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நான் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ வேணும்னா V இஸ் ஈக்குவல் டு U + AT. V என்ன 40 சார், 40 தானே வந்துச்சு, எஸ். U 0, A இன்ட்டு டைம் எவ்வளோ சார்? டைம் 20 செகண்ட். அப்போ A இன்ட்டு டைமோட வேல்யூ 20. அப்போ ஏவோட வேல்யூ என்ன சார் வருது? 2 meter/second². இப்போ இந்த ஏவோட வேல்யூ இந்த ஃபார்முலா இல்லைன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூ வந்து 0, அப்போ ½ ஏவோட வேல்யூ 2, டைம் வந்து எவ்வளோ சொன்னாங்க? 20ஓட ஸ்கொயரா? 20ஓட ஸ்கொயர்னா 400. இது கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வருது? 400ன்னு வருது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி என்ன சார்? 40 வந்துச்சு. 40 × 40 டிவைட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2 தான். இது கேன்சல் பண்ண 20, இது கேன்சல் பண்ண 20. அப்போ ஆன்சர் என்ன? 400. அப்போ ரெண்டு ஃபார்முலாலேருந்து எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 400. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க, அடுத்து ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்க. ஆக்சலரேஷன் கொஸ்டினில் கேட்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணு, U + V/2 × T. யூவோட வேல்யூ 0, வியோட வேல்யூ 40, 2 டைம் எவ்வளோ? 2 டைம் எவ்வளோ? 20. இதோட கேன்சல் பண்ண 20 × 20 which is equal to 400. சொல்கிறது புரியுதா? ஈஸியாக ஆன்சர் வருது. இல்லைனா நீங்கள் இப்படி பண்ணணும், சரிங்களா? ஸோ இந்த 4வது ஈக்குவேஷன் உனக்கு தெரியும்னு சொன்னால் நீ ஈஸியாக நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். கொஷினோட கண்டிஷன் என்ன? ஆக்சலரேஷன் கேட்டிருக்கக்கூடாது. ஆக்சலரேஷன் இல்லாத ஒரு ஃபார்முலானா இந்த ஃபார்முலா தான். அப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம், ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.